அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். தோன்றி புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றில் தோன்றாமை நன்று என்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதற்கு ஏற்ப கவிஞர், எழுத்தாளர், திரைப்படலாசிரியர், விளம்பரக்குழு, விளம்பரம் தயாரித்தல், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த என்னுடைய இணைய நண்பரும் என்னுடைய முதல் வாழ்வின் வெற்றிப்படிகள் என்ற புத்தகத்திற்கு அணிந்துரை அற்புதமாக கொடுத்தவருமாகிய கவிஞர் தியாரு, வணக்கத்திற்குரிய தியாரு அவர்களின் 4 புத்தக வெளியீட்டு விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு என்னுடைய மைத்துனரும் என்னுடைய மைத்துனரும் அன்பிற்கினிய, அதாவது காடு என்று சொன்னார், காடு என்று சொல்லிதான் அவரை வரவேற்றார்கள். காரணம், அதாவது நட்சத்திரம் நம்ம ராஜகுமார் அவர்கள், கன்னடத்து பிரபல நட்சத்திரம், அவர்களை காட்டுக்குள் வீரப்பன் கொண்டு சென்றவுடன் யாருமே, 2 மாநிலங்கள் இருக்கிறது, தமிழ்நாடு, கர்நாடகா, 2 மாநிலங்களுமே பிடிக்க முடியாமல் தவித்தபோது அவர் அந்த இடத்திற்கு சென்று அவரை பிடித்து அவரை தன்னுடைய வீட்டிற்கு, கர்நாடகாவில் அவருடைய நடிகருடைய வீட்டிற்கு அழைத்து சென்ற ஒரு மாபெரும் மனிதர். அவர் வந்திருந்தார் இவரை பாராட்டுவதற்காக வந்திருந்தார். அவர் பேசும்போதும் நகைச்சுவையோடு இருந்தது. உண்மையிலேயே ரசிக்கத்தக்கதாக இருந்தது. அப்படி, அதாவது மாநில திமுகவினுடைய, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி துணைத் தலைவர் மற்றும் பல, அதாவது எல்லோரா மணி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய எல்லோரா மணி, இப்படி பல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் நேற்று பேசினார்கள். அவரை பற்றி, அவருடைய எழுத்தை பற்றி, அவருடைய புகழை பற்றி பேசினார்கள். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நேற்று நான் முதலிலே கரெக்டாக 5:30 மணிக்கு ஆரம்பித்தது, நான் 5:10க்கெலாம் போயிட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் படைத்தவர் அவர். அதாவது அவரை பற்றி நம்ம புதிய தொலைக்காட்சியில் இருந்தாங்கல்ல, இப்போ பணி ஓய்வு பெற்று அறிவாலயத்திலே பெரும்பாலும் இருக்காங்க. அவங்க அவருடைய கவிதையை சிறப்பாக பேசினார். மறக்க முடியாது உண்மையிலேயே. நான் அவருடைய கவிதையில் வாட்சி தான் எங்கள் 2 பேர்த்துக்கும் நட்பு அமைந்தது. நட்பு பாலமாக இன்றும் இருக்கிறோம் என்றால் பார்த்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருடன் இதுபடி 2வது இதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு இடையில நிறையா பெரிய 4-5 புத்தகங்கள் போடும்போது தான் அவர் இப்போ அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துவார். அவர் நேற்று அற்புதமாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே அவருடைய ஏற்புரையில் கேட்கும்போது, அவர் திருநெல்வேலி திருநெல்வேலியைச் சேர்ந்தவருங்க அவர். அதனால் அவர் 9ஆம் வகுப்பு படிக்கையிலேயே கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார். அப்போவே அவருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. அதனால தான் அதன் வழித்தோன்றல்னு சொல்லுவோம்ல, ஆரம்பத்திலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கையிலேயே ஆரம்பித்ததுனால கல்லூரி முடித்த உடனும் அவர் கல்லூரியில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆங்கில புலமை வாய்ந்தவர். அதற்கும் இந்த தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை.
ஆனால் அவர் தமிழ் மொழியை நேசிக்கிறார், இன்றும் நேசிக்கிறார். அவர் பேசும்போதே அந்த கவிதை உணர்வு அப்படியே அதான் வருதுங்க. மடமட. அதாவது எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாய் திறந்தால் மடை திறந்த வெள்ளம் போல வருமோ, அது மாதிரி இவர் வாய் திறந்தவுடனே கவிதை ஊற்றுக்களாக வெளிப்படுத்துகிறதுங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நேற்று உண்மையிலேயே ரசித்து கேட்டேங்க. நாங்கள் நேற்று பொழுது போனதே தெரியல. அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருந்தார். இப்படி மனிதனாக இருந்தால் எதையாவது ஒரு விதத்தில், இப்போ நான் கணக்கெழுவலராக இருந்து ஓய்வு பெற்றேன். அவர் எதுவுமே இல்லை. அவருடைய ஒன்லி இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நான் அவருடைய கவிதைகளை வாசித்து தான் அவருடைய எனக்கு நட்பு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அற்புதமானவர். அது மாதிரி மனிதனாக இருந்தால் இப்படியாவது இருக்க வேண்டுமுங்க. வாழ்க்கையில் எதை நம்ம சாதித்தோம்? ஒரு எழுத்தாளனாக இப்போ அவரை கேட்டால் என்னது, கவிஞர் எழுத்தாளன் தான் சொல்லுவாங்க. அவர் பின்னாடி அதான் தோன்றில் புகழோடு தொகுதாக்திலால் தோன்றில் தோன்றாமை நன்றுன்னு சொல்கிறார். மனிதனாக பிறந்தோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் அதை நிலைநிறுத்த வேண்டும். அந்த எண்ணத்திலே தான் அவர் அற்புதமாக நேற்று ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சுங்க. அதான் அந்த அம்மா பேசையில் சொன்னாங்க, அந்த தொலைக்காட்சியில் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் பேசையில் அறிவாலயத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆண்டாள் பிரியதர்சினியை நான் ஏற்கனவே உலக தமிழ் சங்கத்தில் கேட்டிருக்கேன் பேச்சை. அது மட்டும் இல்லை, அவர் ஆண்டாள் பிரியதர்சினி அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. நேற்று அவரை பாராட்டி, அவருடைய கவிதையை பாராட்டி அவ்வளோ நல்லா சிறப்பாக இருந்தது. நன்றி. இது இப்படி எல்லோருமே ஓரளவுக்கு எல்லா விஷயத்திலுமே தெளிவாக இருக்க வேண்டும். நான் முதலில் அவருக்கு என்னுடைய பூவை தேடி வந்த தென்றல் புத்தகத்தை பரிசளித்தேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிட்டு, நான் முதல்ல எழுதினேன், இப்போ 8 புத்தகங்களுக்கு நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஆகிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணால் நம்ம தனியாக பேசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்தார். அதான் அவர்கிட்ட உள்ள மகிழ்ச்சி. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அப்படி இருந்துமே நல்ல வரவேற்பு கொடுத்தார். மகிழ்ச்சி, அதனோட மறக்க முடியாத உண்மையை. அதாவது ஆங்கிலத்தில் விருந்தோம்புன்னு சொல்லுவோம்ல, ஏன்னா அவர் தான் திருக்குறளெல்லாம் தண்ணிப்பட்ட பாடம் வச்சுருக்காரு. அப்போ அவர் என்ன விருந்தோம்பல் அதிகாரத்தில் வர்றது மாதிரி அவர் அற்புதமாக வரவேற்றார். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆங்கிலத்தில் அதை ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவோம். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை, விருந்தோம்பலை அற்புதமாக படைத்தவர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை வீட்டிலே பார்ப்போம்.